மக்களே, பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் சபரி கிட்ட அமித் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. டைட்டில் நீ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குடா அப்படின்ற மாதிரி அவருடைய ஆசையும் தெரிவிக்கிறார். அதை பத்தியும் பார்க்க போறோம். இன்னும் இந்த பிக் பாஸ் வீட்டில் கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் தான் இருக்க போறோன்ற மாதிரி சில பேர் வருத்தப்படும் காட்சிகளும் சில விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. அதை பத்தியும் நம்ம பேசலாம். அடுத்து கானா வினோத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாராட்டு இருக்கே, இது வரைக்கும் எந்த சீசன்லயும் கிடைக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் கானா வினோத் பண்ணியிருக்கார். அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம், ஒரு பக்கம் அமித் அண்ட் யாரு சபரி கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, அமித் எனக்கு தெரில, இந்த இடத்துல எனக்கு நான் அந்த நெக்லஸ் டாஸ்க் அப்போ என் மைண்டில் ஒன்று தான் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். எப்படி ஒன்று தான் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஓகே, இதில் அந்த நெக்லஸை நான் எடுத்துட்டேன்னா, எப்படி அந்த நெக்லஸை நான் மட்டும் எடுத்து இதை மாதிரி வச்சுட்டு இருந்தேன்னா நான் டைட்டில் அடிப்பேன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அமித் டைட்டில் அடிக்கணும்னா அந்த நெக்லஸை திருடி அந்த டாஸ்கில் அமித் ஜெயிச்சிருந்தா தான் அந்த டைட்டில் அடிப்பேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு அளவுக்கு நம்பிக்கை இருந்தது. பட் என்னால் அந்த நெக்லஸில் எடுக்கவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தோணிருச்சு, இதுக்கப்புறம் இது ஏதோ நமக்கு வேற மாதிரி ஆக போகுதுன்ற ஒரு பயமும் ஒரு பரிதாபமும் எனக்கு வந்துருச்சு. என் மேலேயே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்றதையும் சொல்கிறார். ஓகே, வெறி என் மேலேயே வந்துருச்சு. அதை தாண்டி எனக்கு அடுத்தடுத்து எப்படி என்ன ஸ்பாயில் ஆகிடும்னு எனக்கு தோணுச்சு. அது அடுத்ததுதான் பார்த்தீங்கன்னா கேமில் நிறைய இடத்துல அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, எனக்கு அடுத்து வர கேமில் நெக்லஸ் டாஸ்காக இருக்கட்டும், அடுத்து வந்த சில கேம்ஸாக இருக்கட்டும்ன்ற மாதிரி என்னை டோட்டலாக காலி பண்ணிடுச்சு. அன்னைக்கு நீ கட்டி பிடிச்சல, எப்படி நீ கட்டி பிடிச்சல, அந்த ஒரு மோடு எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுடா சபரி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகே, உடனே என்ன சொல்கிறாரு, நான் அன்னைக்கு ட்ரை பண்ணேன் அந்த எனக்கு நெக்லஸ் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணேன், நெக்லஸ் சபரி ஏதோ பிடிக்கிட்டு போய் ட்ரை பண்ணுவார்ல, அப்போ ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்றத சொல்கிறார். உடனே அமித் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நெக்லஸை நான் எடுக்கலைன்னா நான் போயிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு அடுத்த வாரமே கேப்டன்சி டாஸ்கில் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எப்படி நெக்லஸை நான் எடுக்கலைன்னா இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்த வாரமே எனக்கு கேப்டன்சி டாஸ்க் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அடுத்ததாக 2 வாரங்கள் சரியாக ஒழுங்காக போகல, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தது. ரஞ்சினி என்கிட்ட நிறைய அட்வைசஸ் கொடுத்தாங்க. ரஞ்சினி சாண்ட்ரா கிட்ட பழகாத, பாரு கிட்ட பழகாதன்ற மாதிரி அட்வைசஸ்லாம் கொடுத்தாங்களே, அதுவுமே நான் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் அது கரெக்டாக சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன். அதில் அப்ளைவும் ஒழுங்காக பண்ண முடியல, சிக்கல்ல இருந்து முழுசாக நான் வெளியே வர முடியல, கம்ப்ளீட்டாக நான் மாட்டிக்கிட்டேன். அங்கேயே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸில் நான் அவுட் ஆகிட்டேன். எப்படி அந்த நெக்லஸ் டாஸ்க் முடிஞ்சு நான் 2 வாரத்துலேயே நான் அவுட் ஆகிட்டு போயிட்டேன். அது நிலைமையை பார்த்தியா அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஓகே, பட் நெக்லஸ் டாஸ்க் நீ சூப்பராக பண்ண, நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ சபரி என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட எனக்கு என்ன விஷயம் தெரியுமா பிடிக்கும் அமித், மனசார நீ பாராட்டுவ, நீ வளர்ந்த குழந்தை தான், இன்னும் நிறைய விஷயங்கள் உனக்கு புரியாத மாதிரி இருக்கு, உனக்கு தெரியாது புரியாது அந்த மாதிரி தான் இருக்க. நீ நிஜமா ஒரு தர்மலிங்கம் மாதிரி தர்மலிங்கம் மாதிரி இருக்கிற உள்ள ஒரு அமித் இருக்கான். தர்மலிங்கம் மாதிரி வெளியே தோற்றம் இருந்தாலும் உள்ள ஒரு அமித் இருக்கான்றதை நான் பாக்குறேன் அப்படின்றத சொல்றாரு. ஓகே, எனக்கு எத்தனையோ வாட்டி எனக்கு அந்த இடத்துல நிறைய ஹர்ட் ஆயிடுச்சுடா, ஃபீல் பண்ணேன், எல்லாத்தையும் எனக்கு ஹர்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஜோன்ல தான் இருந்தேன். அப்படின்னும் போது உடனே யாருக்கிட்ட சபரி கூட க்ளோஸ் ஆகும்போது நீ எழுந்து போயிட்டல, சபரி கிட்ட பேச வரும்போதெல்லாம் எழுந்து போயிட்டாங்களாம். அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சான். அப்ப சபரி என்ன சொல்றான்னா, இல்லை நான் அவங்க கூட க்ளோஸ் ஆயிடுவேன், பாண்ட் வந்துச்சுன்னா நான் வீக் ஆயிடுவேன், எமோஷனலி வீக் ஆயிடுவேன், அதனாலதான் நான் தள்ளி 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 போனேன் அமித் அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாப்புல. இல்ல நீ பாருவால என்ன அவாய்ட் பண்றியோன்னு நான் நினைச்சேன் அப்படின்றத அமித் சொல்றாரு. இல்ல அப்படிலாம் கிடையாது, எனக்கு பாருக்காகலாம் கிடையாது, சத்தியமா அதுக்கெல்லாம் இல்லை அப்படின்றத ஓப்பனா சொல்லிடுறாரு. ஏன்னா பாரு கூட பேசுறதால தான் நீயும் அவாய்ட் பண்றேன்னு நான் யோசிச்சுட்டேன் போது அப்படிலாம் இல்லை, நான் கேமை பத்தி தான் பாருகிட்ட பேசியிருப்பேன், வேற எதுவுமே மற்றவங்களை பத்தி பேச மாட்டேன் அப்படின்றத சொல்லுவாரு. பர்சனா நீ சூப்பரா அப்படின்றத சொல்லுவாரு. உடனே சபரி என்ன சொல்லுவான், நீ புறம் பேசியதே கிடையாதுன்ற மாதிரி சபரி சொல்லுவான். அமித்தே ஒத்துப்பாரு, நான் பேசியிருக்கேன், திவ்யாவை பத்திலாம் நான் நிறைய பேசியிருக்கேன், பேசாமலாம் இல்லை அப்படின்றத ஓப்பனா சொல்லிடுவாரு. ஓகே, ஆனா நான் உன்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் இல்லடா அமித், இதெல்லாம் ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி முடிப்பாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் அது உள்ள ஃப்ரேம் போயிட்டு வெளியே வரும். திரும்ப இந்த வீட்டில் நான் நிறைய பேருக்கு ட்ரூ ஃபீலிங்ஸா இருந்திருக்கேன். பட் அதுல சாண்ட்ரா கூட இருந்ததுலாம் என்னால் நம்ப முடியல. ஒரு 2-3 பேர் கூட தான் இருந்தேன். பட் அது வெளியே போயிட்டு அதை கண்டினியூ பண்ணணுமா இது பண்ணணுமான்னு எனக்கு தெரியல, வெளியே போய் தான் பார்க்கணும். இங்க இருக்கிற வரையும் அது ட்ரூவா இருக்கிற மாதிரி தெரியல, வெளியே போயிட்டு அது ஓகே ஆச்சுன்னா நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. ஏன்னா சாண்ட்ரா கூடவே இருந்த சாண்ட்ரா ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே, அதையுமே அவரால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. ஓகே, இது ஒண்ணு.
இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற டாபிக் இது. அடுத்து கானா வினோத், நீங்க எல்லாரும் ஏவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எபிசோட்ல. அந்த ஒரு ஃபன்னு அந்த ஏவியில வந்து கானா வினோத்துக்கு ஒரு பயங்கரமான எலிவேஷன் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுல மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு வந்திருக்கும். கானா வினோத்துக்கு வந்து 12 ஓட்டு, அரோராக்கு 3, சபரிக்கு 3, திவாகருக்கு 2, விக்ரமுக்கு 1 அந்த என்டர்டைன்மெண்ட் ஜோன்ல. ஓகே, அதுல கானா வினோத் வீட்டுல இருக்கவங்க பொதுமக்களை எல்லாரும் சிரிக்க வச்சது அவருடைய வெற்றி. ஆனா அதுல கானா வினோத் ஒரு மனிதனாக எங்க திகழ்ந்தார்னா, எனக்கு வாட்டர்மெலான் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு ஃபன் பண்ணியிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன், அதுக்கு ஒரு முழு கிரெடிட் அவருக்கு கொடுக்கணும்னு கொடுத்தார்ல, அங்கதான் ஏன் கானா வினோத் நிற்கிறாரு. மேன் மக்களே அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கானா வினோத் அந்த இடத்துல மேல் நோங்கி தெளிகிறார். அந்த ஒரு கிரெடிட் அந்த இடத்துல கொடுக்கறது தான் ஹைலைட். அது ஒண்ணு. 2வது விஷயம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து என்ன சொன்னாரு, என்னையும் சிரிக்க வைத்த ஒரு நபர்னா கானா வினோத். எப்படி பிக் பாஸையே சிரிப்ப வைத்த ஒரு நபர்னா கானா வினோத் அப்படின்ற சொல்லி ஒரு பாராட்டு கொடுத்தாரு பாருங்க, வேற மாதிரி. அதை தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்லுவார் பாரு, 9 சீசன்லாம் நான் சிரிக்கவே இல்லை, ஆனா என்ன முதல் முறையாக சிரிக்க வச்ச நபர் கானா வினோத்ன்ற பெருமை அந்த கலைஞனுக்கு போய் சேரும். அந்த ஆள் மாதிரி கவுண்டர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆன் ஸ்பாட்டு டப்புன்னு இறக்கிட்டே இருப்போன்ற மாதிரி வேற லெவல் ஒரு பாராட்டு. அடுத்ததாக கானா வினோத் அரோராவையும் பாராட்டினார் ஒரு இடத்துல. ஆனா அரோரா, நீ வந்து கமருதீனோட பேர் சொன்ன பத்தியா, அதுதான் நீ வந்து முன்னாடி நடந்ததுல பின்ன இப்ப ஒரு ரீசெண்டா நடக்கிறதெல்லாம் வச்சு நீ முன்னாடி மறந்துடலாம் மாட்ட. உன் மனசுல என்ன தோணுதோ உண்மையா நீ இந்த இடத்துல சொல்லுவ. அந்த இடத்துல அரோரானா அரோரா தான். உன் மனசார நீ சந்தோஷப்பட்டதை நீ அந்த இடத்துல வந்து சொன்னதில்ல, நீ வேற லெவல் அரோரான்ற மாதிரி எங்க கானா வினோத் அரோராவை பாராட்டியது பார்க்க முடிச்சு. ஓகே, அடுத்து லிவிங் ஏரியால விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, பேசிட்டு ஏதோ ஒரு டாபிக் ஜென்ரலா அந்த விக்கல்ஸோட காமெடி ஷோ இதெல்லாம் பேசிட்டு போகும்போது அப்ப நினைக்கிறாரு, அங்க உட்காந்து யோசிக்கும் போது, டே இந்த வீட்டுல இருக்க போற கடைசி நாள் இதுதானாடா, நம்ம எல்லாரும் சேர்ந்துன்ற மாதிரி பிரவீன் ராஜ் கிட்ட சொல்லிட்டு, ஆமால அப்படின்ற மாதிரி போயிட்டு எல்லாரும் அங்க குரூப்பா பிக் பாஸ் பெட்ரூம்ல குரூப்பா உட்காந்துக்கிட்டு டிஸ்கஷன் ஜாலியா ஃபன் பண்ணிருக்காங்க. அப்போ எப்ஜே ஒரு டைலாக் சொல்றான், வெளியே போயிட்டு வந்துட்டேன் 3 வாரம் கழிச்சு வெளியே போயிட்டு இப்போ உள்ள வந்திருக்கேன், எனக்கு புரியல, வெளியே இருந்தது ட்ரீமா இப்போ உள்ள வந்திருக்கிறது ட்ரீமா, எது கனவு எது உண்மைனே தெரியல, அந்த ஒரு இதுலயே எனக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. விக்ரம் வந்து இதை வந்து நான் ஒரு காலேஜ் லைஃப் மாதிரி பாக்குறேன். நம்ம ஒரு கேங்கு, எதிரில் ஒரு கேங்கு. ஓகே, 21 பேர் வந்தாலுமே கேங்கா பிரிஞ்சு வாரம் சண்டை வரும்ல, அந்த சண்டைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு நல்ல வைபா இருந்தது. இப்போ தேர்டா முடிச்சுட்டு நம்ம காலேஜ் விட்டு வெளியே போற தருணம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. அங்க ஒரு ஃபன்னி சைட்ல. ஓகே, அது வந்து ஒரு வார்டன் ஹாஸ்டல் மாதிரி நான் ஃபீல் பண்றேன்ற மாதிரி அரோரா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இங்க வெளியே கானா வினோத் வந்து பணப்பட்டியை நான் என்னோட சுயநலவோட தான் எடுத்தேன்ற மாதிரி சபரி, பிரவீன் காந்தி அண்ட் அமித் கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. வேற எதுவுமே இல்லை, என்னோட இதுவா தான் நான் எடுத்துட்டு இருக்கேன்ற மாதிரி நடக்குது. அடுத்து இன்னொரு பக்கம் கிச்சன் ஏரியால வந்து, நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதாலனா நீ வீட்டுல இருக்க, ஸோ நீ ஏதோ மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற, இரிட்டேட் பண்ற, இதனாலதான் நீ வீட்டுக்குள்ள இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வாட்டர்மெலான் கிட்ட வியானா அட்வைஸ் பண்ணிருக்கான். வாட்டர்மெலான் இரிட்டேட் பண்றலாம் சொல்லாத நீ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவங்கள். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.